வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துட்டாங்க. கிச்சனில் எந்த வேலையும் செய்யலை. எடுத்துகிட்டு போன லஞ்ச் பாக்ஸோ எதையுமே கழுவலை. அப்படியே படுத்துட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு டைமை பார்த்தேன் அப்படின்னா மணி 7. சரி 7 மணிக்கு மேலே என்னென்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு முறுக்கு செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. 8 கப் இட்லி அரிசிக்கு ஒரு 12லேருந்து 13 காஞ்ச மிளகா அரிசி கூடயே சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கப்பு கடலை மாவு போட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்க அப்படின்னா முறுக்கு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே முறுக்கு சுடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ அந்த முறுக்கு செய்யலான்னு ஊற வச்சேன், சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ அதை வந்து செஞ்சிட்ருக்கேன். என்ன தான் மிளகா ஊறி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரைண்டர் அடப்படாது. அதனால் அது தனியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சடி செஞ்சுக்கிட்டேங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கிச்சடி தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டேன். முறுக்கு செய்ய ஆரம்பித்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி. 9 மணிலேருந்து 11 மணி ஆச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு. முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு தாங்க போய் படுத்தேன்.